أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா ரப்பி சிதனி இல்மா. வார்த்தைகள் வர்ணைக்குள் சிறைப்படுத்த முடியாத அந்த ஏக இறைவனை துதித்தவனாக அவருடைய சாந்தியும் சமாதானமும் இந்த உலகத்தின் இறுதி தூதர் அகிலத்தின் அருட்கொடை நமது வாழ்வியல் வழிகாட்டி முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னாருடைய கண்ணியமிக்க குடும்பத்தினர்கள் சத்திய சஹாபாக்கள் தாபீன்கள் தபோ தாபீன்கள் இமாம்கள் சுஹதாக்கள் மேலும் கல்வியின் ஒரு நிகழ்வை இங்கு ஏற்பாடு செய்ய காரணமாக இருக்கக்கூடிய இந்த அமைப்பை சார்ந்த அனைவர்கள் மீதும் இந்த நிகழ்வில் கலந்து கொள்ள வந்திருக்கக்கூடிய உங்கள் அனைவர்கள் மீதும் அந்த வற்றாத பெருங்கருணையாளருடைய சாந்தியும் சமாதானமும் என்றும் நின்றும் பொழியப்படட்டுமாக என்று பிரார்த்தித்தவனாக முதற்கண் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சலாம் சொன்னா பதில் சலாம் சொல்லலாம். மேல்பட்டா பக்கத்துல அது ஹராம்னா இல்லன்னு நினைக்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். ஒவ்வொரு மீட்டிங்லயும் சலாத்தை கேட்டு வாங்க வேண்டியதா இருக்கு. அல்ஹம்துலில்லாஹ். நம்ம பிரதர் இந்த நிகழ்ச்சிக்காக கூப்பிட்டாங்க. அல்லாஹ்வுடைய கிருபையால இப்ப நம்ம உங்கள்ட்ட ஒரு கேள்வி கேட்கிறேன். கேள்வி கேட்டுட்டு நம்ம அடுத்த ஸ்பீச்சுக்குள்ள போலாம். இப்ப ஒரு இறைவனை பொறுத்த வரைக்கும் மறுமையில ஒரு இறை நம்பிக்கையாளர் முஸ்லிம் அல்லது ஒரு இறை நம்பிக்கை இல்லாதவன், இவங்க இரண்டு பேரில் யார் இறைவனிடத்தில் சிறந்தவர்களாக இருப்பார்? இறை நம்பிக்கையாளர். ஒருவேளை அந்த இறை நம்பிக்கையாளர் பெரிய பணக்காரன் இல்ல, ரொம்ப படிக்கல, இல்ல அந்த இறை நம்பிக்கையாளர் பெரிய புத்திஜீவி இல்ல, அந்த இறை நம்பிக்கையாளர் பெரிய கண்டுபிடிப்புகளை அந்த உலகத்துல கண்டுபிடிக்கல. ஆனா அதே சமயத்துல அந்த சைடு பாத்தீங்கன்னா நிறைய கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்காங்க, நிறைய நன்மைகள் செய்திருக்கிறார்கள். இப்படி இருக்கும்போது யார் இறைவனுடைய பார்வையில சிறந்தவர்கள்? இறை நம்பிக்கையாளர். அரிஷு கன்ஃபார்மா? ஏன் ஏன் நம்மளா அப்துல் ரஹீம், அப்துல் ரஹ்மானே, சாஹுல் ஹமீது, அப்துல் ஹமீதுன்னு பேர் வச்சிருக்கிறதுனாலயா? இல்ல நம்மளாம் கைலி உடுத்திருக்கிறோம், தாடி வச்சிருக்கிறோம், தொப்பி வச்சிருக்கிறோம், புர்கா போட்டிருக்கிறோம், வெள்ளிக்கிழமை வேணா மறக்காம பிரியாணி சாப்பிடுறோம், இதுக்காகவா? அப்ப ஏன் ஈமான்? ஓகேவா? அப்ப அந்த ஈமான் எவ்வாறு கொள்ள வேண்டும்? ஈமான் கொள்வதற்கு என்ன தேவை? இல்ல ஈமான் கொள்வதற்கு என்ன தேவை? இந்தியாவுல நிறைய ஜாதிகள் இருக்கிறது. ஒரு பிராமணனுக்கு பிறந்தவன் பிராமணனாக இருப்பான், ஒரு வன்னியருக்கு பிறந்தவன் வன்னியராக இருப்பான், ஒரு செட்டியாருக்கு பிறந்தவன் செட்டியாராக இருப்பான். இதுக்கு பெரிய ஆராய்ச்சியோ அறிவிப்புகளோட தேவைப்படாது. உண்மைதானே? ஆனால் ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறந்ததனாலேயே ஒரு முஸ்லீம் ஆகிவிட முடியுமா? கேள்விதான். முடியுமா? முடியாது. ஒரு முஸ்லீம் குடும்பத்தில் பிறக்கல என்பதற்காகவே ஒரு முஸ்லீமே ஆக முடியாது அப்படி சொல்ல முடியுமா? முடியாது. அப்ப ஒரு முஸ்லீமாக நீங்கள் ஆக வேண்டும் என்றால் உங்களுக்கு தேவை நாலேஜ், அறிவு. அப்ப அல்லாஹ் தஆலா அதனால்தான் திருமறை குர்ஆனிலே சொல்லுகின்றான், அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா? அல்லாஹ் ரொம்ப தெளிவான கேள்வி கேட்கிறான். அறிந்தோரும் அறியாதோரும் சமமாவார்களா என்று அல்லாஹ் தஆலா கேள்வி கேட்டுவிட்டு, உண்மையிலே நீங்க குர்ஆனை படிச்சு பாத்தீங்கன்னா குர்ஆன் அல்லாஹ் அவ்வளவு அழகா நமக்கு சொல்ல வேண்டிய விஷயங்களை அழகிய முறையில் எடுத்து சொல்வோம். கேள்வி கேட்டு அட்டென்ஷன் அவங்க பக்கம் அந்த மறையின் பக்கம் இழுத்து அதற்கு பிறகு பதிலை சொல்வான். இத அல்லாஹ் குர்ஆன்ல என்ன சொல்றானோ அதைத்தான் நாங்க இப்ப வெவ்வேறு பெயர்கள்ல வெவ்வேறு டெர்மினாலஜில எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்ல நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம்.
எல்லாமே சாரம் எங்கிருந்து வந்ததுன்னா அல்லாஹ்விடம் தான் வந்தது. இப்போ உதாரணத்துக்கு நம்ம 2007 உணர்வாய் உன்னை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பர்சனாலிட்டி டிரான்ஸ்பர்மேஷன் ஒர்க் ஷாப் நடத்தணும் சென்னையில ஐமேக்ஸ் ஸ்கூல்ல பெரிய லெவல்ல நடந்த போது சென்னையில இருக்கக்கூடிய பிரபலமான முஸ்லீம் ஆளுமைகள் கலந்துகிட்டாங்க. அப்ப கலந்து கொண்ட பிறகு அதுல ஒருத்தர் சொன்ன பதில் எனக்கு கருத்து இன்னைக்கும் மனசுல இருக்கு. அவர் ராஜ் டிவில இந்த பர்சனாலிட்டி டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் நடத்தக்கூடிய ஒரு நபர் பேர் சொன்னார், ஞாபகம் இல்ல. அவருடைய கோர்ஸ் 11 மாசம் ஒரு சண்டேவும் போய் படிச்சாராம். அதுக்கு அப்பயே அவர் 48,000 என்னமோ பே பண்ணார். இந்த 48,000 பே பண்ணி நான் படிச்ச விஷயத்தை ஒரே நாள் இது அத்தனையும் சாரமும் குரானில் தான் இருக்கிறது என்பதை எங்களுக்கு வேற ஒரு கோணத்தில் நீங்க சொல்லி கொடுத்துட்டீங்க. நம்ம இஸ்லாம்னா பயான், அதாவது உரை, இதை தாண்டி மக்கள் எதை விரும்புகிறார்களோ, மக்களுக்கு என்ன தேவையோ அந்த விதத்தில் சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறார்கள். இங்க சொல்றவங்க தான் என்னவா இருக்கிறாங்க, மாறாம இருக்கிறாங்க. அப்ப இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு முஸ்லீமாக விளங்க வேண்டும் என்றால் உங்களுக்கு கண்டிப்பாக என்ன தேவை, நாலேஜ் தேவை. அந்த நாலேஜின் அடிப்படையாக அமைந்த டீட்ஸ், ஒன்னு நாலேஜ் வேணும், அடுத்தபடியாக உங்களுக்கு அமல்கள் இருக்க வேண்டும். குர்ஆனை நீங்க எடுத்து பாருங்க. குர்ஆன்ல தொழுகையை பற்றி சொல்லப்பட்டதை விட, நோன்பை பற்றி சொல்லப்படுவதை விட எதை பத்தி அதிகமா சொல்லப்படுதுன்னா அறிவியலை பற்றி, தொழில்நுட்பத்தை பற்றி, மனிதனை எவ்வாறு படைத்தோம் என்பதை பற்றி. அல்லாஹ் கேட்கிறான், அஃபலா யததப்பருனல் குர்ஆன், நீங்கள் குர்ஆனை சிந்தித்து பார்க்க வேண்டாமா? உங்கள் உள்ளங்களில் என்ன பூட்டுகள் போடப்பட்டிருக்கிறனவா? அல்லாஹ் சிந்திக்க சொல்றான். அந்த சிந்திக்க சொல்றான அல்லாஹ் அந்த ஆயத்தை எந்த வீட்டெல்லாம் ஒட்டி இருக்காங்களோ அந்த வீட்டுல கூட குர்ஆனை ஒழுங்கா படிக்கிறது இல்லை. இப்ப அதான் இன்னைக்கு டிராஜடியான உண்மை என்னன்னா, குர்ஆன் புத்தம் புதிய புத்தகமாக நம்முடைய வீடுகளில் அப்படியே மடிப்பு களையாமல் அப்படியே புது மாப்பிள மாதிரி நம்ம வச்சிருக்கிறோம். ஆனால் குர்ஆன் அப்படி பாதுகாக்கப்படுவதற்காக வந்த ஒரு வேதம் அல்ல. என்ன கேட்டா, அந்த குர்ஆன் தான் இந்த உலகத்துல மிகப்பெரிய சாதனைகளை, மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திய ஒரு புத்தகம். அந்த குர்ஆனை நாம முஸ்லிம்கள் முறையாக அணுகியிருந்தோம் என்றால் நம்மால் அறிவியல் உச்சங்களை தொட்டிருக்க முடியும். தொட்டிருந்தோம், ஒரு காலத்துல தொட்டிருந்தோம், இன்னைக்கு இல்ல. யாராவது எங்கேயாவது கண்டுபிடிச்சா உடனே போய் இது எங்க குர்ஆன்ல இருக்கு அப்படின்னு போய் என்ன பண்ணோம், மார்க் கட்டி கொள்ளக்கூடிய மக்களாக இருக்கிறோமே தவிர இன்றளவு முஸ்லிம்கள் அந்த நாலேஜ்ங்கிற இடத்துல என்னவா தான் இருக்கிறோம், குறைவாக இருக்கிறோம். ஆனால் அல்லாஹு தஆலா சூரத்துல் பக்ராவிலே சொல்லி காட்டுகிறான், அல்லாஹு தான் நாடியவருக்கு ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறான். யாருக்கு அல்லாஹ் ஞானத்தை கற்றுக் கொடுக்கிறானோ அவர் நன்மைகள் கணக்கில்லாமல் கொடுக்கப்பட்டவராக ஆகிவிடுகிறார். அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுடைய ஹதீதுகள்ல, எண்ணற்ற ஹதீதுகள்ல கல்வியுடைய முக்கியத்துவம், கல்வியுடைய சிறப்பு, கல்வியை யார் தேடி செல்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என பல விஷயங்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டியிருக்கிறார்கள். இன்னும் கேட்டா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முஸ்லிம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா? ஒன், யூ ஷுட் பி a learner or you should be a teacher. நீங்கள் கற்றுக் கொடுப்பவராக இருக்க வேண்டும் அல்லது கற்றுக்கொள்பவராக இருக்க வேண்டும். ஒண்ணு நீங்க கத்துக்கணும், இல்லைன்னா கத்துக் கொடுக்கணும். இந்த இரண்டு நிலையை தாண்டி ஒரு நிலையில் இருப்பதற்கு முஸ்லிம்களுக்கு அனுமதி இல்லை. ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவ்வாறுதான் இந்த முஸ்லிம் சமூகத்தை சமைத்திருக்கிறார்கள். திருமீதியில அறிவிக்கக்கூடிய ஹதீஸ்ல நம்ம பார்க்கிறோம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் ஒருவர் கல்வியை கற்றுக்கொள்ள செல்கிறாரோ அவர் திரும்பும் வரைக்கும் கல்வியை கற்றுக்கொள்ள போறாங்க. இப்ப நீங்க காலையில ஸ்கூலுக்கு போறீங்க, நாலேஜ் கத்துக்கணும்னு போறீங்க, திரும்பி வர்ற வரைக்கும் இறைவனுடைய பாதையில போராடுபவரை போல ஆகிறார். அப்ப இஸ்லாத்துல இந்த அளவுக்கு கல்வியை தேட சொல்லி வலியுறுத்துகிறது. இஸ்லாத்துல இந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கின்றது. உலகத்திலேயே ஒரு மார்க்கம் அதனுடைய வேத நூலில் முதல் வசனமே இக்ர பிஸ்மி ரப்பிக்கல் லதீ அலக், ஓதுவீராக, ரீட் இன் தி நேம் ஆஃப் யுவர் லார்ட், படிப்பீராக, ஓதுவீராக என்று முதல் வசனமே எங்க வருது? தொழுகை, அதாவது கல்வியை பத்தி தான் சொல்லுது. ஆனா இன்றளவும் இந்த சமூகம் பள்ளிவாசலுக்கு கொடுக்கப்பட வேண்டிய இடத்தை,
மதரசாக்கள் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்துல, அனாதை இல்லங்கள் கொடுக்கப்படக்கூடிய முக்கியத்துவத்துல ஒரு பகுதியேனும் இரு கல்வியும் ஒருங்கே சேர கற்றுக் கொடுக்கப்படக்கூடிய கல்வி கூடங்களை நோக்கி கவனம் செலுத்தி இருந்தால் மகத்தான மாற்றம் ஏற்பட்டிருக்கு. ஆனால் நம்ம இல்ல. என்னிடத்துல ஒரு நண்பர் சொன்னாரு, நான் ஒரு 50 லட்சம் ரூபாய் செலவுல சென்னையில வந்து அதாவது நீட்டு மற்ற ஜேஇஇ இந்த மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்காக ஒரு சென்டர் அமைக்கணும்னு நான் பிளான் பண்றேன் ரொம்ப நாளா. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ்ல இருக்கு. ஒரு 50 லட்சம் ரூபாய் பட்ஜெட்னால இன்னும் எக்ஸிக்யூட் பண்ண முடியல கடந்த 2 வருஷமா. ஆனா எங்கேதோ அந்த பெங்காலி ஒரு அனாதை இல்ல ஆரம்பிக்கிறேன்னு 4 போட்டோ வச்சு 4 கோடி ரூபாய் வசூல் பண்ணி பில்டிங் கட்டி இன்னைக்கு அனாதை இல்லம் நடந்து கொண்டிருக்கிறது. அது நல்ல விஷயம். நம்ம மக்கள் எமோஷனலான விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. சுனாமியா நம்மள்ட முதல்ல நிற்போம் உதவி செய்வதில். ரத்த தானமா நம்ம தான், ஆம்புலன்ஸா நம்ம தான், நல்ல விஷயம். அதே ஆர்வத்தில் ஒரு பகுதியை இந்த முஸ்லீம்கள் செலுத்தி இருந்தால் தமிழ்நாடு முழுக்க 234 தொகுதிகள் இருக்கிற 234 மாடல் ஸ்கூல்ஸ் முஸ்லீம்கள் உருவாக்கி இருந்தால் முஸ்லீம்களுடைய கேரியர்ல, முஸ்லீம்களுடைய கல்வி பயணத்துல அது ஒரு மிகப்பெரிய மைல்கல்லாக இருந்திருக்கும். அதற்கான தகுதியும் அதற்கான பொருளாதாரமும் அதற்கான வாய்ப்புகளும் இருந்த போதும் சமூக அமைப்பில் அதை தட்டி கழித்த காரணத்தினால்தான் ஒரு பாய் சொன்ன மாதிரி நம்ம வேற வழி இல்லை, யாரும் பண்ணல, நம்ம யாராவது தெரிஞ்சதை பண்ணுவோம் அங்கேருந்து ஓடி வர வேண்டிய நிலைக்கு நம்மை தள்ளி விடுகிறார்கள். ஓடி வந்துட்டு இங்க வந்து என்ன பண்றது, ஸ்கூல் கட்டுறது காசு இல்ல, பில்டிங் கட்டுறது காசு இல்லன்னு எல்லா இடத்துலயும் ஓடிட்டு இருக்கிறோம். காரணம் என்ன அப்படின்னா கல்வியுடைய முக்கியத்துவம் இன்னும் சரியாக இந்த சமூகத்துக்கு சென்றடையவில்லை. முன்னாடி படிக்கவே மாட்டோம், இப்ப படிக்கிறோம். ஆனா ஏன் படிக்கிறோம், எதுக்காக படிக்கிறோம், வாட் இஸ் தி ஃபங்க்ஷன் ஆஃப் தி எஜுகேஷன், வாட் இஸ் தி பர்பஸ் ஆஃப் தி எஜுகேஷன், அது இன்னும் நமக்கும் சரியா முழுசா வரல. நாமும் பிள்ளைகளுக்கு கற்றுத்தரல. நான் ரொம்ப கிண்டலா சொல்லுவேன், பாப்பா வந்து மீத்தேனுக்கு எதிராக போராடுவார், பாப்பா மீத்தேனுக்கு எதிராக போராடுவாரு, பையனை வந்து பயோ கெமிஸ்ட்ரி படிக்க வச்சு அதே கெமிக்கல் ஃபெர்டிலைசர் தயாரிக்கக்கூடிய ஒரு கம்பெனில நல்ல வேலை வாங்கி கொடுப்பார். அப்ப பாப்பா போராடுறதுக்கும் பையன் படிக்கிறதுக்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்ல. நம்ம ஒரு 10th எக்ஸாம் முடிச்ச பிறகு பிளஸ் 1 பிளஸ் 2 முடிச்ச பிறகு நிறைய கேரியர் கைடன்ஸ் எடுக்கிறோம். அங்க வர்ற கேள்வி என்ன தெரியுமா, எதை படிச்சா நிறைய சம்பளம் கிடைக்கும், யாருமே எதை படிச்சா சமூகத்துக்கு பணி செய்யலாம், எதை படிச்சா நம்மளால அதிகமா கான்ட்ரிபியூஷன் பண்ண முடியும் அப்படிங்கிற அடிப்படையில நாம கேட்பதே இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களின் சாதாரணமானவருக்கும் எனக்கும் உள்ள வேறுபாடு போல வெறுமனே வணக்க வழிபாடு உள்ளவருக்கும் அறிவுள்ளவருக்கும் வேறுபாடு இருக்கிறது. அந்த அளவுக்கு கல்வியாளர்களுக்கு இஸ்லாம் முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஏன்னா நம்ம என்ன நினைக்கிறோம், இஸ்லாம்னா தொழுதா போதும், நோன்பு வச்சா போதும் அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையை குறுகி கொண்டிருக்கிறோம். நான் மீண்டும் சொல்கிறேன், நம்முடைய அடையாளம் பிரியாணி அல்ல, நம்முடைய அடையாளம் கல்வி. இந்த உலகம் குறிப்பாக ஐரோப்பா இருண்ட கண்டமாக இருந்த போது ஐரோப்பாவுக்கு அறிவு வெளிச்சத்தை பாய்ச்சியவர்கள் முஸ்லிம்கள். உலகத்தின் முதல் பல்கலைக்கழகத்தை கட்டியவர்கள் முஸ்லிம்கள், அதுவும் முஸ்லிம் பெண்கள். உலகத்தின் முதல் மருத்துவமனையை கட்டியவன் முஸ்லீம், உலகத்தின் முதல் வரைபடத்தை வரைந்தவன் முஸ்லீம், ரைட் சகோதரர்கள் பறப்பதற்கு முன்னால் பறந்து காட்டியவன் ஒரு முஸ்லீம், மெகல்லனும் கொலம்பஸும் இந்த உலகத்தை சுற்றுவதற்கு முன்னால் உலகத்தை சுற்றி வந்தவன் இப்னு பத்தூதா. ஒரு வரலாறு எப்படி எழுதப்பட வேண்டும் என்று வரலாற்று பாடம் எடுத்த வரலாற்று மேதை இப்னு கல்தூன். இப்படியாக 8வது நூற்றாண்டிலிருந்து 13வது நூற்றாண்டு வரைக்கும் 5 நூற்றாண்டுகள்ல மட்டும் முஸ்லிம்கள் 1000க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்திருக்கிறார்கள். அந்த 1001 இன்வென்ஷன்ஸ் என்ற புத்தகத்தை படிச்சீங்கன்னா தெரியும். இப்ப கூட அந்த புத்தகத்தை அடிப்படையாக வைத்து சொர்க்க தொழில் புத்தகத்துல மாதம் தொடர் எழுதிட்டு இருக்கிறார். முஸ்லிம்கள் என்னெல்லாம் கண்டுபிடிச்சாங்க, 3 வேளை சாப்பாட்டை அறிமுகம் செய்தது முஸ்லிம்கள். அப்ப இப்படியாக உலகத்தின் உச்சவனையில் இருந்த முஸ்லிம்கள், உலகத்துக்கு அறிவை கொடுத்த முஸ்லிம்கள், அந்த முஸ்லிம்களிடமிருந்து கொள்ளையடிக்கப்பட்ட அறிவு செல்வத்தை கொண்டுதான் கிரேக்க நாகரிகம் வளர்ந்தது. இன்னைக்கு சயின்ஸ்ல படிக்கிறீங்களா, பிளஸ் 1 பிளஸ் 2 படிப்பீங்க, நிறைய கெமிக்கல் நேம்ஸ், நிறைய நீங்க பிளான்ட் நேம்ஸ், பயாலஜிக்கல் நேம்ஸ் பாத்தீங்கன்னா எல்லாமே கிரீக்ல இருக்கும், லாட்டின்ல இருக்கும். ஏன் அது கிரீக் லாட்டின்லாம் அரபுல இருந்து எடுத்து எழுதப்பட்டது.
இப்னு சீனா தான் அபிசீனாவாக சொல்லப்படுவார். நமக்கு தெரியாது அபிசீனா யாருன்னு. கொஞ்சம் உள்ள போய் பாத்தீங்கன்னா அபிசீனாவுடைய இயற்பெயர் இப்னு சீனா என்பது விளங்கும். இப்படியாக இஸ்லாம் என்பது கல்வியை வெறும் தியரட்டிக்கலா மட்டும் சொல்லல, பிராக்டிக்கலாகவே. எந்த அளவுக்கு அப்படின்னா, குர்ஆன்ல அல்லாஹ் ரப்புக்கு அடுத்தபடியாக 750 முறைகள் இல்மு என்ற வார்த்தை இடம்பெறுகிறது அதன் வெவ்வேறு பொருட்களில். அப்ப அறிவுக்கு திருக்குர்ஆன் அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறது. ஒரு ஷஹீதுடைய ரத்தத்தை விட ஒரு அறிஞருடைய பேனாமை சிறந்தது என்று நம்பிய சமூகம் இது. அதாவது அறிவால் இபாதத்து செய்த ஒரு சமூகம். ஆனா துரதிருஷ்டவசமான நிலைமை என்னன்னா, நமக்கு அந்த வரலாறு தெரியாததுனால இதெல்லாம் நான் பல இடங்கள்ல சொன்னா கூட நம்மளையே ஒரு மாதிரி பாக்குறாங்க, ஏதோ வாட்ஸ்அப்ல வர வதந்தி மாதிரி ஏதோ பேசுறாரு அப்படின்னு. ஏன்னா நமக்கே நம்மளுடைய வரலாற்று தெரியல, அதனால நமக்கே நம்ம மேல என்ன இல்ல, கான்பிடன்ஸ் இல்ல. ஆனா முஸ்லிம்கள் இன்றைக்கு மீண்டும் அந்த பொற்காலத்தை எட்ட வேண்டும் என்றால், மீண்டும் அத்தகைய காலத்தை நாம் கட்டமைக்க வேண்டும் என்றால், நாம செய்ய வேண்டியது ஒன்னே ஒண்ணு தாங்க, சுவாசிக்கும் காலம் எல்லாம் வாசித்துக் கொண்டே இருக்க வேண்டும். கல்வி என்ற ஆயுதத்தை நாம் எந்த காலத்திலும் கைவிட்டு விடக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளை ஏதோ ஒரு டிகிரி படிச்சுட்டேன் மன திருப்தி கொள்வதோடு நிறுத்திக் கொள்ளாமல், அவர்களுக்கு ஆர்வம் இருக்குமானால், அவர் உங்களுக்கு வாய்ப்பு இருக்குமானால், எந்த அளவுக்கு உயர்கல்விக்கு உங்களால் கொண்டு செல்ல முடியுமோ அந்த அளவுக்கு அந்த பிள்ளைகளை கொண்டு செல்ல வேண்டும். நம்ம சொன்னோம், உலகத்தின் முதல் பல்கலைக்கழகம், முதல் ஆசிரியர், முதல் மருத்துவமனை எல்லாம் முஸ்லிம்கள் தான். இன்னைக்கு யாரு இருக்கிறா? இன்னைக்கு தமிழ்நாட்டை எடுத்துங்க, டாப் 10 சுற்றுச்சூழல் விஞ்ஞானிகள் முஸ்லீம் இல்ல, டாப் 10 விஞ்ஞானிகள் முஸ்லீம்கள் இல்ல, டாப் 10 மருத்துவர்கள் முஸ்லீம்கள் இல்ல, டாப் 10 பாரிஸ்டர்கள் முஸ்லீம்கள் இல்ல. இல்ல, முஸ்லீம் பல்கலைக்கழகங்களிலேயே, முஸ்லீம் கல்விக்கூடங்களிலேயே முஸ்லீம்கள் இல்லாத காரணத்தினால் பிறரை நோக்கி செல்ல வேண்டிய நிலைக்கு நாம் தள்ளப்படுகிறோம். நான் இந்த ஊர்ல இந்த ஸ்கூல் ஆரம்பிக்கக்குள்ள எனக்கு வந்த முதல் பிரச்சனை என்னன்னா, நம்ம கம்யூனிட்டியில டீச்சர் இருக்க மாட்டாங்க, உங்க டீச்சர் கிடைக்காது, நீங்க வேற கம்யூனிட்டியில தான் எடுக்கணும்னாங்க. நான் சொன்னேன் அது மட்டும் முடியாது. காரணம் என்னன்னா, நாங்கள் படித்த போது எங்களுக்கு பாடம் எடுத்தவர்கள் இடதுசாரி சிந்தனை கொண்ட ஆசிரியர்கள். ஆசிரியர்களுடைய கருத்துக்களோடு அந்த கொள்கையும் சேர்த்துதான் உள்ளத்துல போகும். அப்ப நம்ம பிள்ளைகளை வடிவமைக்கக்கூடியவர்கள் மார்க்கத்தை விளங்கியவர்களாக இருந்தால்தான் அந்த மார்க்க சிந்தனையில் அவர்களுக்கு சேர்த்து ஊட்டப்படும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இந்த உலகத்தில் பிறக்கக்கூடிய எல்லா குழந்தையும் இயற்கை மார்க்கத்தில் தான் பிறக்கின்றன, ஃபித்ரத்தில் தான் பிறக்கின்றன. அவற்றை வளர்ப்பவர்கள் என்ன பண்ணிடுறாங்க, அதை மஜூசிகளாக, சிலை வணங்கிகளாக, இறை நம்பிக்கையற்றவர்களாக மாற்றி விடுகிறார்கள். தமிழ்லயே ஒரு பாட்டு இருக்கு, எல்லா குழந்தையும் நல்ல குழந்தைதான், மண்ணில் பிறக்கையிலே அவை நல்லவராவதும் தீயவராவதும் அன்னையின் வளர்ப்பிலே. அப்போ ஒரு குழந்தையை செதுக்கக்கூடிய இடங்கள் 3 இடம் தான். ஒண்ணு வீடு, கண்டிப்பா வீடு நல்லா இருக்கணும். 2வது படிக்கக்கூடிய பள்ளிக்கூடம், 3வது அவன் புழங்கக்கூடிய சமூகம். இத 3 சேர்ந்துதான் ஒரு பிள்ளையுடைய வளர்ச்சியை, ஒரு பிள்ளையுடைய வாழ்க்கையை செதுக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்ப நாம என்ன பண்ணணும்னா, முடிந்த வரைக்கும் இஸ்லாமிய சூழல் இருக்கக்கூடிய இடங்களில் இந்த 3ஐயும் வைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய வீடு, நம்முடைய பள்ளிக்கூடம், நம்மளுடைய சமூகம். சமுதாயத்தை நீங்களால இன்னைக்கு போய் மாற்ற முடியாது. குறைந்தபட்சம் என்ன பண்ணணும், நம்முடைய வீடுகளையும் கற்கக்கூடிய கல்வி கூடங்களையும் அந்த சூழலில் வைத்துக் கொண்டிருக்க வேண்டும். தமிழ்ல நிறைய பழமொழிகள் இருக்கு, கற்கை நன்றே கற்கை நன்றே, பிச்சை புகினும் கற்கை நன்றேன். அதனால்தான் உலகத்தில் தோன்றிய மிகப்பெரிய தத்துவ மேதைகள், மிகப்பெரிய தலைவர்கள் கல்வியுடைய அவசியத்தை வலியுறுத்தி சொல்லி இருக்கிறார்கள். பிளாட்டோ கேள்விப்பட்டிருப்பீங்க, அலெக்சாண்டர் புக்ல படிச்சிருக்கீங்களா? ஹிஸ்டரி புக்ல அலெக்சாண்டர் படிச்சிருக்கீங்களா? அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு? அலெக்சாண்டர் என்ன பண்ணாரு? குளிக்கிறீங்க? அந்த அலெக்சாண்டருடைய ஆசிரியராக இருந்த பிளாட்டோ சொல்றாரு, படிக்காமல் இருப்பதை விட பிறக்காமல் இருப்பது மேல் என்று சொன்னான் பிளாட்டோ. அறியாமல் இருப்பதை விட அறிய முயலாமல் இருப்பது மிக பெரும் தவறு என்று சொன்னார் பெஞ்சமின் பிராங்க்லின். அந்த அலெக்சாண்டர் சொல்றார், நான் இந்த உலகத்திற்கு வந்ததற்கு காரணம் என்னுடைய பெற்றோர்கள், இந்த உலகம் என் காலுக்கு கீழ் வந்ததற்கு காரணம்
என்னுடைய ஆசிரியர் என்று சொல்லி காட்டுகிறார். அப்ப உலகத்துக்கு நான் வந்ததுக்கு காரணம் எங்க அப்பா அம்மா. ஆனா உலகம் என் காலடி கீழே வந்ததுக்கு காரணம் யாரு? யாரு? ஆசிரியர். ஆசிரியர்னா அவங்க படிச்ச கல்வி. அப்ப கல்விதான் ஒரு மனிதன் என்னவாக்கும்? தலைவர்களாக மாற்றும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறைந்தபட்சம் இந்த சமூகம் இப்பயாவது கல்வியுடைய அவசியத்தை கொஞ்சம் கொஞ்சமா உணர ஆரம்பித்திருக்கிறது. அந்த வகையில் கொஞ்சம் சந்தோஷம் இருக்கு. ஜமாத்தே உலமா ஹிந்துடைய தலைவர் முகமது மதனி அவர்கள் சொன்னார்கள், இந்த முஸ்லீம் சமூகம் இன்னும் 50 வருடங்கள் ஒருவேளை பட்டினி கிடந்தாவது படிப்பை கற்றுக்கொள்ள வேண்டும். இப்பதான் முஸ்லீம் சமூகம் கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றோம்? விழிக்க ஆரம்பித்திருக்கிறோம். பாஸ்போர்ட் என்பதை பிறவி பயனாக கருதக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்து தான் மால்கம் எக்ஸ் சொன்னாரு, எஜுகேஷன் இஸ் தி பாஸ்போர்ட் ஃபார் தி ஃபியூச்சர். கல்வி என்பது எதிர்காலத்திற்கான கடவுச்சீட்டு என்று சொன்னார். அப்ப நம்முடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறை சிறப்பான தலைமுறையாக, செழிப்பான தலைமுறையாக மாற வேண்டும் என்றால் நாம இங்க வந்திருக்கக்கூடிய ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். எந்த காரணத்தை கொண்டும் நம்முடைய பிள்ளைகளை கல்வியிலிருந்து இடைநிற்றல் செய்யக்கூடிய தவறை நாம் எந்த காலத்தும் செய்துவிடக் கூடாது. அதே போல கல்வி என்பது வெறும் மெட்டீரியலிஸ்டிக் கல்வியா மட்டும் இருக்கக்கூடாது. எஜுகேட்டிங் தி மைண்ட் வித்வுட் எஜுகேட்டிங் தி ஹார்ட் இஸ் நோ எஜுகேஷன் அட் ஆல். அரிஸ்டாட்டில் சொன்னது. அவனுடைய தகவல், மூளைக்கு தகவல் எவ்வளவு முக்கியமோ அவருடைய உள்ளத்தை பண்படுத்த வேண்டியது ரொம்ப முக்கியம். அதனாலதான் இஸ்லாமிக் வேல்யூஸ் உடன் கூடிய இஸ்லாமிக் வேல்யூஸ் எம்பீட் பண்ணப்பட்ட ஒரு எஜுகேஷன் வேணுங்கிறோம். இல்லன்னா என்ன பண்ணுவான்? பையன் நல்லா படிப்பான், நல்ல வேலைக்கு போவான், வயசான உங்களே பாரமாக்கிடுவான். இது ஒரு பெரிய அசட்டே கிடையாது. இவங்களை வச்சுட்டு நான் லேபிலிட்டியா இருக்கணுமே. இன்னைக்கு முஸ்லீம் சமூகத்தில் முதியோர் இல்லங்களும் அநாத இல்லங்களும் தோன்றி இருக்கிறது என்றால் இது இந்த சமூகத்துடைய வீழ்ச்சி. ஏன்னா அப்படி ஒரு தோன்றுவதற்கான காரணமே ஒரு ஐடியல் இஸ்லாமிக் சொசைட்டில இருக்கக்கூடாது. அப்ப அந்த அளவுக்கு கல்வியை நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல முறையிலே கொடுக்க வேண்டும். அந்த கல்வி இறைவனை மறக்க கூடாத கல்வியாகவும் இருக்க வேண்டும். அப்ப கல்வி என்பது வெறும் புத்தகத்தில் படிப்பது மட்டுமல்ல, அதை தாண்டியும் பிள்ளைகளுக்கு வாழ்வியல் கல்விகளை கற்றுக் கொடுக்க வேண்டும். நாமெல்லாம் படிக்கிற காலத்துல பாத்தீங்கன்னா இந்த தமிழ்ல இந்த பாடம், அதாவது 2 தாள் வரும் நினைக்கிறேன்ல, தமிழ்ல 2 தாள் வரும். அதுல கட்டுரை இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு பாய் பாத்தீங்கன்னா புக் வாங்கினாரோ இல்லையோ கோணார் வரை இல்லாம இருந்திருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா அது அப்படியே பார்த்து என்ன கிடைக்கும்? மார்க் கிடைக்கும். ஆனா இன்னைக்கு நம்முடைய பள்ளிக்கூடங்கள்ல ஒரே கேள்விக்கு 5 மாணவர்கள் 5 டிஃபரெண்ட் ஆன்சர் எழுதினால எல்லாருக்கும் மார்க் கிடைக்கும். கான்செப்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் ஒரு பையன், அதான் முக்கியம். கான்செப்சுவல் லேர்னிங் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். அது இல்லாத காரணத்தினால படிச்சு அப்படியே வாந்தி எடுத்து மார்க் வாங்கிட்டு வரான். ஆனா அவன் படிச்சதுல இருந்து எந்த ஸ்கில்லுமே அவன் என்ன பண்றது இல்ல, ஜெனரேட் ஆகுறது இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 100க்கும் மேற்பட்ட நபர்களை நான் என்னுடைய இதுல இன்டர்வியூ பண்ணிருப்பேன். நம்ம சவுத் இந்தியால இருந்து வரக்கூடிய மாணவர்களுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னன்னா நிறைய படிச்சிருப்போம், ஆனா படிச்சதை எப்படி சொல்லணுங்கிற டேலண்ட் கூட இருக்காது. சோ அந்த இன்டர்வியூல 15 மினிட்ஸ்ல அவர் என்ன அவங்களை அசஸ் பண்றாரோ அதான். நீங்க உண்மையிலே திறமையான ஆளா கூட இருக்கலாம், ஆனா அந்த திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஆற்றல் உடையவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய கிருபையால இன்னைக்கு நீங்க கூப்பிட்டு இங்க பேசக்கூடிய நிலைக்கு வந்திருக்கிறேன் என்றால், இன்றைக்கு தமிழகத்தில் உள்ள பல பள்ளிகள், திருநெல்வேலி டைம் ஸ்கூல்ல ஆரம்பித்து சென்னை வரைக்கும் இன்று பல்வேறு பள்ளிகளில் போய் பெற்றோர்களுக்கும் மாணவர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பயிற்சி வகுப்புகளை எடுக்கிற அப்படின்னா அதுக்கு வேற எந்த காரணமும் கிடையாது. நாங்க ஒரு மிகப்பெரிய பொருளாதார பலமோ பின்னணி பலமோ குடும்ப கௌரவமோ கிடையாது. அதற்கு காரணம் முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய உதவியால் இந்த கல்வி மட்டும்தான். கல்வி மட்டும்தான் ஒரு மனிதனுடைய கிராஃப உயர்த்தக்கூடிய வல்லமை படைத்தது. நான் 5வது படித்த போது சொன்னா நம்ப மாட்டீங்க, 5வது படித்த போது அந்த ஆண்டு விடுமுறை, அப்பெல்லாம் இங்க இந்த மாதிரி நிறைய டிஸ்ட்ராக்ஷன் எல்லாம் கிடையாது. அப்ப எங்க வாப்பா எனக்கு காம்படிட்டிவ் சக்சஸ் ரிவைவ் சொல்லிட்டு ஒரு புக் வாங்கி கொடுத்தார். அதோட ஜிகே டுடே இல்லஸ்ட்ரேட்டட் வீக்லியும் வாங்கி கொடுத்தார் இங்கிலீஷ்ல. இப்ப இருக்கிற பிள்ளைங்க கூட இங்கிலீஷ் படிக்க மாட்டாங்க. அன்னைக்கு அவர் போட்ட விதை தான் இன்றைக்கு ஆலமரமாக விருட்சமாக எழுந்திருக்கிறது. அப்ப நீங்க இந்த வயசுல உங்க பிள்ளைக்கு இப்ப அந்த விதையை நீங்க போடணும். படிக்கக்கூடிய பழக்கத்தை ஓய்வு காலங்கள்ல நீங்க அவர்களோடு நேரம் செலவழித்து
அவர்களுக்கு ஒரு உந்து சக்தியாக விளங்க வேண்டியது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா இன்னைக்கு வேற எந்த சமூகத்தை விடவும் முஸ்லீம் சமூகம் தான் கல்வியில ரொம்ப பின்தங்கி இருக்கிறது. நீங்க சச்சார் கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்து எந்த ரிப்போர்ட் எடுங்க, என்ன கேட்டா தலித் சமூகத்தை விட மிக பிற்படுத்தப்பட்ட நிலையில் இருப்பது முஸ்லீம் சமூகம் தான். தமிழ்நாட்டில் 3.5% இடஒதுக்கீடு இருக்கிறது. சில சமயங்கள் அந்த இடஒதுக்கீடு கீழேயே சில சில பொறுப்புகளுக்கு நிரப்புவதற்கு முஸ்லீம்கள் என்ன இல்ல, தகுதியான ஆட்கள் இல்லை. அப்ப நம்ம இது இன்னைக்கு முயற்சி பண்ணி நாளைக்கு நடக்கிற காரியம் இல்ல. ஒரு தலைமுறை கடந்தாவது இந்த முயற்சிகள் பயனளிக்க வேண்டும் என்றால் கல்வியில நம்ம ரொம்ப அதிகமாக கவனம் செலுத்த வேண்டும். அதாவது வேற எந்த சமூகத்தை விடவும் இந்த சமூகம் தான் நிர்வாகம் செய்வதில் சிறப்பானது. நிறைய பள்ளிவாசல்களை நீங்க பார்க்கலாம். ஆனால் அந்த திறமை பள்ளிக்கூடங்களை நிர்வகிப்பதில், பள்ளிக்கூடங்களை உருவாக்குவதில் அவங்களுக்கு இல்லை. கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை. உலகத்துல வேற எந்த செல்வத்தை கொடுத்தாலும் அது குறைஞ்சிடும். ஆனால் உலகத்தில் கொடுத்தாலும் குறையாத ஒரே ஒரு செல்வம் எதுன்னு கேட்டீங்கன்னா கல்வி மட்டும்தான். அப்ப உங்க பிள்ளைகளுக்கு நீங்க என்ன சொல்லி வளர்க்கணும் தெரியுமா? நீதான் இந்த சமூகத்துல ரோல் மாடல். நல்லா படிச்சா பொழைச்சுப்ப, இது சொல்லுவோமா இல்லையா? பெற்றோர்கள்ட்ட கேட்கிறேன். உங்க பிள்ளைங்களை படிக்க சொல்ல என்ன சொல்லுவீங்க? நல்லா படிப்பா, படிச்சா என்ன சொல்லுவாங்க வீட்டுல? உங்களுக்கு ஏன் படிக்க சொல்லுவாங்க? சம்பாதிக்க. கரெக்டா பாயிண்ட் போடுறோம். வேற சொல்லுங்க சொல்லுங்க. நல்லா படிச்சா பொழைச்சுப்பேன்னு சொல்லி கொடுக்காதீங்க. நல்லா படிடா, ஒன்ன பார்த்து 4 பேர் வருவான். நீ இந்த சமூகத்துடைய ரோல் மாடலா எரி. உன்னை பார்த்து 400 பேர் படிப்பான். இந்த சமூகம் முன்னேறுவதற்கு நீ முன்மாதிரியாக ஆகு என்று இந்த பிள்ளையை ஊக்குவீங்க. ஏன்னா பிள்ளைகள் இன்னைக்கு அங்கீகாரத்துக்காக இயங்குகிறார்கள். நாமளே இயங்குறோம் இல்லையா? 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? வாட்ஸ்அப்ல ஸ்டேட்டஸ் போட்டு என் ஸ்டேட்டஸ் எவ்வளவு பார்த்தாலும் போய் பாக்குறோமா இல்லையா? ஏன் பாக்குறோம்? நம்ம இது யாரெல்லாம் பார்த்தாலும் தெரிஞ்சுக்கணும். நமக்கான அங்கீகாரத்துக்கு நாம் இயங்குகிறோம். அப்ப இந்த பிள்ளைகள் அந்த வயசுல நம்ம அவங்க வயசுல இதை விட சேட்டையா இருந்தோம். எனவே பிள்ளைகள்கிட்ட அவங்க அங்கீகாரத்தை எதிர்பார்க்கிறாங்க. அங்கீகாரம் கொடுங்க. அவங்க சின்னதா போன தடவை டெஸ்ட்ல 5 மார்க் வாங்கினா, இந்த டைம் 6 மார்க் வாங்கினா, போன டைம் கூட நல்லா பண்ணிருக்காங்க, பேக் பண்ணி கொடுங்க. சின்ன சின்ன அங்கீகாரங்கள் தான் பிள்ளையை உயர்த்தும். பிள்ளைகள் குற்றவாளிகள் எல்லாம் நீங்க திருத்துவதற்கு திருத்த, நீங்க பிள்ளைகளை திருத்தவே வேணாம். பிள்ளைகளை உயர்த்துங்க. பிள்ளைகள் குற்றவாளிகள் எல்லாம் திருத்துவதற்கு பிள்ளைகளை உயர்த்துங்க. பிள்ளைகள் துவண்டு போகும்போதெல்லாம் அவங்கள பாராட்டுங்க. பிள்ளைங்க ஜெயித்த பிறகு ஊர் தூக்கி கொண்டாடுங்க. நீங்க தேவையில்லை. பிள்ளைகள் ஜெயிப்பதற்கு முன்னால் நீ ஜெயிப்பாய் என்று வாழ்த்துவதற்கு தான், நீ ஜெயிப்பாய் என்று ஆறுதல் படுத்துவதற்கு தான் ஆசிரியர்கள் தேவை, அப்பா அம்மாக்கள் தேவை. அப்ப நாம அந்த ஒரு நம்பிக்கையை பிள்ளைகளுக்கு கொடுத்தோம் அப்படின்னா பிள்ளைகள் ஒருவேளை துவண்டாலும் கூட என்ன பண்ணுவாங்க? நம்மிடத்திலே வருவார்கள். அப்ப இன்னைக்கு பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் நம்மளை விட ரொம்ப சிக்கலான சூழல் இருக்கிறாங்க. காரணம் என்ன தெரியுமா? நம்ம காலத்துல நமக்கு ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் கிடையாது. இந்த பிள்ளைகளை பாருங்க, வீட்டுக்கு போனா மொபைலு, டிவி, சோசியல் மீடியா, அதையும் மீறி கஷ்டப்பட்டு உட்கார்ந்தா யாராவது சொந்தக்காரங்க வீட்டுல இருக்கிறவங்க பார்க்க வந்துருவாங்க. இருக்கா இல்லையா? அப்ப இதெல்லாம் அப்ப அம்மா என்ன பண்ணாங்க? அவங்ககிட்ட பேசிட்டு இருப்பாங்க. நம்மள அப்பதான் கடைக்கு போக சொல்லுவாங்க. படிக்கலாம்னு உட்காருவோம். அப்ப இந்த பிள்ளைகள் நம்மை விட ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அப்ப அந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் கடந்து அவங்க படிக்கணும் அப்படின்னா அது கண்டிப்பாக உங்களால் மட்டும்தான் முடியும். எந்த காலத்திலும் உங்கள் பிள்ளைகளை உருப்பட மாட்டேன்னு மட்டும் சொல்லவே சொல்லாது. அதுக்கு 4 அடி அடிச்சிருங்க, பரவாயில்ல. 4 அடி அடிக்கிறது நல்லது. உருப்பட மாட்டேன் என்று ஒரு பிள்ளையை ஒரு தாயும் தந்தையும் சொல்லிவிட்டால் அந்த பிள்ளை நிச்சயமாக தூண்டு போய்விடும். ஏன்னா உலகத்துல சொந்த திறமையில சைக்கிள் ஓட்டினோட விட பின்னாடி பிடிச்சிருக்கிற அப்பா நம்மள பிடிச்சிருக்காங்க நம்பிக்கையில சைக்கிள் ஓட்டி கத்துக்கிட்டோம் தான் அதிகம். உண்மையா இல்லையா? நீங்களும் அப்படிதான் கத்துக்கிட்டு இருப்பீங்க. சைக்கிள் ஓட்டக்குள்ள பின்னாடி அப்பா பிடிச்சிட்டு இருக்கிறார் நினைச்சிட்டு அந்த நம்பிக்கையோட ஓட்டின பசங்க தான் அதிகம். அதே போல இந்த உலக வாழ்க்கையில கல்வித்துறையில அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா, அவங்க நிறைய சாதனைகளை படைக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக பெற்றோர்களாகி நீங்கள் தான் உங்கள் பிள்ளைகளுக்கு
ரோல் மாடல்களாக இருக்க வேண்டும். அப்ப பிள்ளைகளுக்கு என்ன இருக்கணும், பெற்றோர்கள் மீது நம்பிக்கை இருக்க வேண்டும். பிள்ளை ஜெயிச்சிச்சா பாராட்டுங்க, கஞ்சத்தனை எல்லாம் பாராட்டுங்க, பிள்ளைகளை உற்சாகம் ஊட்டுங்க. ஒருவேளை கம்மியாயிட்டாங்களா கூப்பிட்டு என்ன ரீசன் கேளுங்க. ஒருவேளை அந்த குறிப்பிட்ட பாடம் புரியலையா அவனுக்கு மெல்லமாக நீங்க கற்றுக் கொடுங்கள். இப்படி நீங்கள் செய்தால் அந்த பிள்ளைகள் சிறப்பாக உயர்வார்கள். இவங்க உங்க பிள்ளைகள் மட்டுமல்ல, இந்த சமூகத்துடைய சொத்து. இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் இந்த சமூகத்துடைய ரிசோர்ஸ் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். அதே சமயத்துல இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன், பிள்ளைகளை பேம்பரிங் ரொம்ப பண்ணாதீங்க. உங்களுடைய சுமைகளை பிள்ளைகளுக்கு இப்பயே மாற்றி கொடுக்க கற்றுக் கொடுங்கள். ஐயோ என் பொண்ணு எப்படி தூக்குவா, என் பையன் எப்படி பண்ணுவான் அப்படின்னு கடைசி வரைக்கும் பேம்பரிங் பண்ணீங்கன்னா பையனலா நீங்க தான் அவங்க கல்யாணம் பிறகு அவங்களை பார்த்துக்கிற மாதிரி ஒரு சூழலுக்கு நீங்களே தள்ளி விட்டு விடுவீர்கள். ஏன்னா அதை அவர்கள் எதிர்பார்க்க ஆரம்பித்து விடுவார்கள். பாராட்டுவது எவ்வளவு முக்கியமோ, அரவணைப்பது எவ்வளவு முக்கியமோ, பொறுப்புகளை பகிர்ந்தளிப்பது முக்கியம். ஸ்கூலுக்கு ஃபர்ஸ்ட் டே போறீங்களா, பேக் கொடுக்கறாங்களா, 5 கிலோ பேக பையனை தூக்க சொல்லுங்க. இப்போது சுமைகளை சுமக்க தெரியாத பையன் முதிய வயதில் எவ்வாறு உங்களுடைய சுமைகளை சுமப்பான்? அப்ப அதை கற்றுக் கொடுக்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. அப்ப விக்டர் ஹியூகோ சொல்லி காட்டினார், he who opens a school door closes a prison. ஒரு பள்ளிக்கூடத்தின் கதவுகள் திறக்கப்படும் போது பல சிறைச்சாலைகளுடைய கதவுகள் மூடப்படுகின்றன. அப்ப இந்த சமூகம் பார்க்கிறோம், அரசாலும் அதிகார வர்க்கத்தாலும் எத்தனையோ முறை வேட்டையாடப்படுவதை பார்க்கிறோம். இதிலிருந்தாம் இந்த மக்களை மீளெழுச்சி செய்து மீண்டும் இந்த சமூகத்தை அந்த பொற்காலத்தை போல 850 ஆண்டுகள் இந்த நாட்டை ஆண்ட மக்கள் நாம. ஆனா நடுவுல சுதந்திர போராட்டத்தின் போது வெள்ளையர்களை ஒழிக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய மொழியை ஹராம் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேஜ்ல போன காரணத்தினால இந்திய முஸ்லிம்கள் என்ன பண்ணாங்க, சுதந்திர போராட்டத்திற்காக தங்களுடைய கல்விகளை குறைந்தார்கள். அதனால அதனுடைய வேதனை என்ன பண்றோம், இன்று வரைக்கும் அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு தலைமுறை 2 தலைமுறை தாண்டிடுச்சு. இனி வரக்கூடிய தலைமுறையாவது இந்த விஷயத்தை மாற்றி முஸ்லிம்கள் உலகத்தின் முன்னத்தியர்களாக, அதாவது கல்வியிலே சிறந்து விளங்கக்கூடியவர்களாக நாம் மாற வேண்டும். அப்ப இதுக்கு நீங்க முக்கியமாக செய்ய வேண்டிய விஷயம் என்னன்னா, உங்களுடைய பிள்ளைகளோடு தினந்தோறும் ஒரு 30 நிமிஷம் ஒரு குவாலிட்டி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அதான் முக்கியம். நீங்க உடனே சொல்லுவீங்க, நான் ஸ்பெண்ட் பண்றேங்க. எப்படி ஸ்பெண்ட் பண்றீங்க? வீட்டுல சமையல் பண்ணிக்கிட்டு, போன் பேசிக்கிட்டு, பக்கத்து வீட்டுக்கார்ட்ட பேசுறதுக்கு பேர் குவாலிட்டி டைம் இல்ல. முழுக்க முழுக்க உங்கள் பிள்ளைகளோடு உட்காருங்க. அவன் ஸ்கூல்ல இருந்து வந்த பிறகு அவனை முகம் கை கால் அலம்ப விட்டு, இன்னைக்கு என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு, உனக்கு ஏதாவது பிரச்சனையா, என்ன கத்து கொடுத்தாங்க கேளுங்க பிள்ளைங்கள்ட்ட. பிள்ளைங்க நீங்க கேட்பீங்களான்னு எதிர்பார்த்து வராங்க. அவங்க ஆவலா ஓடி உங்கள்ட்ட சொல்ல வரும்போது, நானே டயர்டா இருக்கப்படா, நானே தூக்கம் வருது அப்படி நீங்க விரட்டி விட்டீங்கன்னா அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். நீங்கள் உங்கள் குறைகளை பிள்ளைகளிடத்தில் சொல்ல ஆசைப்படும் போது அந்த பிள்ளைகள் கேட்க மாட்டார்கள். இப்பத்துல இருந்து இதை கொண்டு வாங்க. இப்ப நீங்க கொண்டு வராம முதிய வயது வந்த பிறகு என் பிள்ளை நான் சொல்றதையே கேட்கல. ஏன் கேட்கல? சின்ன வயசுல அவன் சொல்ல வரும்போது நாம கேட்காம போயிட்டோம் இல்லையா? நாம கேட்டு இருந்தனா முதிய வயசுல அந்த பிள்ளை என்ன பண்ணிருக்கோம், நம்முடைய குறைகளை காது கொடுத்து கேட்டு இருக்கும். உலகத்துல முதுமை என்பது சாதாரண விஷயம் அல்ல. மரணத்தை விட கொடுமையானது முதுமை. ஏன்னா நிறைய பேர் முதிய வயதுல நோய்கள் வருவதற்கு அடிப்படை காரணம் என்ன தெரியுமா? தான் பேசுவதை காது கொடுத்து கேட்பதற்கு ஒரு ஜீவன் இல்லையே என்ற மன அழுத்தம் தான். எத்தனையோ பேர் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும், தற்கொலை வரைக்கும் தூண்டுகிறது. அப்ப அந்த மாதிரி காலகட்டங்களில் உங்களுடைய பிள்ளைகள் உங்களுக்கு அரண்களாக தூண்களாக விளங்க வேண்டும் என்றால் நீங்க என்ன பண்ணணும், அந்த பிள்ளைகள் இந்த வயதிலிருந்து பேச தொடங்குங்க. ஒரு நல்ல தோழனாக நல்ல தோழியாக விளங்குங்கள். குறிப்பாக பெண் பிள்ளைகளை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சும்மா சொல்லல. யார் 3 பெண் குழந்தைகளை பெற்றெடுத்து அதை முறையாக பேணி பாதுகாத்து வளர்க்கிறாரோ அவரும் நானும் மறுமையில் ஒன்றாக இருப்போம் என்று தன்னுடைய 2 விரல்களை சொல்லி சொன்னார்களே. அப்ப அந்த அடிப்படையில் நம்முடைய பிள்ளைகள் முறையாக வளர்க்கப்பட்டால் அந்த பிள்ளைகளை கொண்டு மறுமையில சொர்க்கத்துக்கான நம்முடைய என்ட்ரி என்னவா போயிடும், ரொம்ப எளிதாக போய்விடும் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. அதே சமயத்தில் பிள்ளைகளும்
நீங்க என்ன முக்கியமா நீங்க மாத்திக்கணும் அப்படின்னா, உங்களுடைய தாய்மார்கள் அல்லது உங்களுடைய தந்தைமார்கள், இதுல யாருடைய வாப்பாவது ஃபாரின்ல இருக்கிறீங்களா? யாருடைய வாப்பாவது ஃபாரின்ல இருக்காங்களா? உங்க வாப்பா எதுக்கு எதுக்கு ஃபாரின்ல போய் சம்பாதிக்கிறார் சொல்லுங்க? படிக்க வைக்கணும். அப்ப எத்தனையோ பிள்ளைகளுடைய தகப்பன்கள் எதற்கு வெளிநாடுகளில் வாடுகிறார்கள் என்றால், ஏன்னா நான் பார்த்திருக்கேன் ஒரு வெளிநாட்டு வாழ்க்கை. அல்லாஹ்வுடைய கிருபையால நான் ஒரு ஃபேமிலியோட இருந்தேன், எனக்கு பிரச்சனை இல்லை. ஆனா எத்தனையோ பேர் 4 வருடங்கள் 5 வருடங்கள் ஊர்களுக்கு செல்லாமல், எத்தனையோ பேரு ஒரு 50 பைசா குப்பூச சாப்பிட்டுக்கிட்டு, ஏன்னா நான் காசு கொடுத்து அனுப்பிச்சாதான் அங்க வீட்டுல கரிசோறு சாப்பிடுவாங்க என்பதற்காக தன்னை வருத்தி கொண்ட தியாக தீபங்களாக எத்தனையோ தந்தைமார்கள் இருக்கிறாங்க. அவங்களுக்கு கவலை ஒன்னே ஒண்ணுதான், என் பிள்ளை நல்லா படிக்கணும், என் பிள்ளை நல்லா படிக்கணும். உங்க தாயுடைய கவலையும் அதுதான். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்களுடைய தந்தை உங்கள் சொர்க்கத்துக்கான நடுக்கதவு. நீங்க உங்க சொர்க்கத்துக்கான நடுக்கதவை பாதுகாத்துக் கொள்ள விரும்பினால் உங்கள் தந்தையை நல்ல முறையில் கவனித்துக் கொள்ளுங்கள் என்று சொன்னார்கள். அதே போல தாயை பற்றி சொல்லும்போது என்ன சொன்னாங்க தெரியுமா? ரசூலுல்லாஹ் ஒரு மனிதர் போய் ரசூலுல்லாஹ் கேட்கிறார், பசங்க கொஞ்சம் அமைதியா கேளுங்க. ரசூலுல்லாஹ் போய் கேட்கிறாங்க, என்ன கேட்கிறாங்கன்னா, யா ரசூலுல்லாஹ், மனிதர்களில் நான் யாரிடத்தில் மிக சிறப்பான முறையில் நடந்து கொள்ள வேண்டும் என்று சொன்ன போது உன்னுடைய தாய் என்று சொன்னார்கள். 2ஆம் முறையும் தாய் என்று சொன்னார்கள். 3ஆம் முறையும் தாய் என்று சொன்னார்கள். பிறகுதான் தந்தை என்று சொன்னார்கள். என்றால் தாய்க்கு நம்ம எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கணும். ஆனா நீங்க என்ன பண்றோம்? அம்மா படின்னு சொன்னா, அம்மா ஒழுங்கா இருன்னு சொன்னா அம்மா நமக்கு வில்லனா போயிடுறாங்க இல்லையா? அம்மாவை திட்டுறோம், அம்மாவை ஏசுறோம். நமக்கு என்னன்னா அம்மாவும் அப்பாவும் நம்மள வெளியே கூட்டு போகணும், ஜாலியா வச்சுக்கணும், ரிலாக்ஸா இருக்கணும், கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டா பாப்பா ஓகே, அம்மா ஓகே. அப்படி அல்ல. அம்மாவுக்கு சில நேரங்களில் கோபங்கள் வரும், அழுத்தங்கள் இருக்கும். அதை உங்களின் மீது காட்டுவார்கள், தவறுதான். இருந்தாலும் நீங்கள் பொறுத்துக் கொள்ள வேண்டும். ஏன் தெரியுமா? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்ன ஒரு விஷயம், ரொம்ப முக்கியமான விஷயம். இத பசங்க நல்லா கேளுங்க. ஹஜ்ஜுக்கு யாராவது போயிருக்கீங்களா? ஹஜ்ஜுக்கு யாராவது பசங்க பெரியவங்க? அதாவது பாங்கு வந்து நாங்க பயான் அதிகமா பண்ணுவோம். பயான் பண்ணக்குள்ள பாங்கு வரும். பாங்கு வந்த உடனே நம்ம பேச்சு நிப்பாட்டுங்கன்னு நிப்பாட்டுவேன். ஆனா மீதி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க. பாங்கு சொல்றது பேச்சாளர் பதில் சொல்றதுக்கு மட்டும் இல்ல, உட்கார்ந்துக்கிறவங்களும் பதில் சொல்றதுக்கு தான். அல்ஹம்துலில்லாஹ் சொல்லிட்டு நம்ம ஒரு பவர் பாயிண்ட் பிரசன்டேஷன் பண்ணுவோம். ஏன்னா நீங்க ஒரு நாள் அரேஞ்ச் பண்ணீங்கன்னா பட்டாம்பகத்துல பண்ணலாம் சொல்லிடுறேன். அதுல ஒரு நிகழ்ச்சி வரும், ஒரு 5 நிமிஷம் பாங்க மட்டும் ஓட விடும், நிசப்தமா, எந்த ஒளியும் இல்லாம. இந்த மாதிரி பாங்க நீங்க கேட்டிருக்கிறீங்களா? கிடையாது. நம்ம பாங்கம் பேசிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா கான்சியஸ்னஸ் இல்ல. தக்குவா என்பது என்ன தெரியுமா? தக்குவானா என்ன? வாட் இஸ் மீன் தக்குவா? இறை எச்சம் வேற. தக்குவாங்கிறது என்ன? தக்குவானா என்னப்பா? தக்குவாங்க ஒரு நேம் கான்சியஸ்னஸ். செய்தனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு முட்புதர்கள் நிறைந்த பாதையில் நடந்து செல்கிறீர்கள். அப்ப நீங்க எப்படி போவீங்க? என்ன தொடர்ந்து போவீங்களா? உடைகளை அழகாக உடுத்திக் கொண்டு உங்க முள்ளு வந்து உங்க மேல படாம குத்தாம எப்படி கவனமா போவீங்க. அதான் கான்சியஸ்னஸ். சோ அந்த கான்சியஸ்னஸ் பாங்கு சொல்லும் போது இருக்கணும். உங்களுடைய உரையாடல் அங்க இருக்கணும். இங்க ஆரம்பிக்கிற இந்த ஒழுங்கீனம் தான் தொழுகையின் போது 5 நிமிஷம் தொழுகிறோம். அந்த 5 நிமிஷம் அல்லாஹ் அக்பர் கையை கட்டின பிறகு எத்தனை பேருக்கு தெரியுமா அல்லாஹ் தவிர மீது எல்லா விஷயங்களும் ஞாபகத்துக்கு வருது? தொழுகையில கிண்டலா கூட சொல்லுவாங்க, 4 பெண்கள் தொழுதாங்க, அதுல ஒரு பெண் வந்து தொழுவ ஆரம்பிச்ச பிறகு ஐயோ அடுப்புல பால் வச்ச என்ன அது தெரியலன்னு சொன்னாலும், அடுத்த பெண் சொன்னாலும் தொழுவுக்குள்ள பேசக்கூடாதுங்கிறதே இந்த பிள்ளைக்கு தெரியல அப்படின்னு. 3வது பெண் சொல்லிச்சா எல்லாம் சொல்லிட்டு இவ பேசிட்டு இருக்கா அப்படின்னு. 4வது பெண் சொன்னாலும் நான் மட்டும் தான் பேசவே இல்லை. இந்த அளவுக்கு இல்லாட்டி கூட தொழுகையில கவனிச்சதில் இருக்குதா இல்லையா? இதான் சொல்ல வந்தேன். என்னன்னா என் நண்பர் ஒருவர் சொல்லுவார், ஏதாவது எனக்கு ஒரு பொருள் காணாமல் போய்விட்டால் நான் 2 ரக்காத் நஃபில் தொழுவேன். ஏன்னா எந்த டைம்ல டிஸ்ட்ராக்ஷன் இல்லாத தொழுத உடனே கரெக்டா ஞாபகத்துக்கு வந்துடும். அல்லாஹ் திரும்பி எல்லாரும் ஞாபகத்துக்கு வந்துடும்.
இந்த ஸ்கூல் படிக்கக்குள்ள நம்ம வீட்டுல ஏதாவது ஒழிச்சு வைக்கணும் நம்மளுடைய புக்ல வைப்பாங்க. ஏன்னா பையன் எடுக்காத விஷயம் அதுதான். அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அப்ப நம்ம பெரியவர்களே நம்ம கான்சியஸ்னஸ் இல்லாம இருந்தனா நம்மளுடைய நம்மளதான் அவங்க ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. அடிக்கடி சொல்வது உண்டு, பிள்ளைகள் கேட்ட வார்த்தைகளை கெட்ட வார்த்தைகளை பேசுவதில்லை, கேட்ட வார்த்தைகளை பேசுகிறார்கள். அப்ப பிள்ளைகளுடைய முதல் ரோல் மாடல் தாயும் தந்தையும் தான். அப்ப நீங்கள் தான் இந்த பிள்ளைகளை ஆரோக்கியமான பிள்ளைகளாக, படிக்கக்கூடிய பிள்ளைகளாக உருமாற்ற வேண்டும். ஸ்கூல்ல கொடுத்துட்டோம், ஸ்கூல்ல அலாவுதீன் அற்புத விளக்கு கீபோர்ட் எல்லாம் மாத்திர முடியாது. ஸ்கூலால ஓரளவுக்கு தான் செய்ய முடியும். நீங்களும் அதற்கு பங்களிக்க வேண்டும். இந்த தாயுடைய விஷயத்தை சொல்லிட்டு இந்த உரையை முடிச்சுக்கலாம். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜில ஒரு மனிதர் என்ன பண்றார், தன்னுடைய தாயை அவங்களுக்கு நடக்க முடியல, தாயை சுமந்து கொண்டு வருகிறார். தாயை சுமந்து கொண்டு காபத்துல்லா வலம் வராங்க, சஃபா மர்வா தொங்கோட்ட ஓடுறாங்க, அதே போல அந்த ஜம்ஜம் தண்ணி எடுத்து எல்லா கிரியைகளும் செய்யறாங்க. ஹஜ்ஜுடைய காலத்துல சாதாரணமாக திடகாத்திரமாக இருக்கக்கூடிய மனிதருக்கே கிரியைகள் செய்வது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். அதுல வயதான தாயை முதுகில் சுமந்து கொண்டு செல்வது என்பது ஈஸியா கஷ்டமா? கஷ்டம். அப்ப அதை செஞ்சுட்டா நமக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷம் ஏற்படும். செஞ்சுட்டு போய் ரசூலுல்லாஹ்ட்ட போய் சொல்றாரு, யா ரசூலல்லாஹ், நான் என் தாய்க்கு செலுத்த வேண்டிய கடனை திருப்பி செலுத்தி விட்டேனா? நான் என் தாய்க்கு செலுத்த வேண்டிய கடனை திருப்பி செலுத்தி விட்டேனா? நம்ம சம்பாதிச்சுட்டு அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுத்துட்டாலே என்னமோ நம்ம பெரிய சாதனை செஞ்ச மாதிரி நினைக்கிறோமே. பிள்ளைகள் இங்கதான் சிந்திச்சு பார்க்கணும் இதை. அப்ப கேட்கும் போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய தாய் வயிற்றில் இருந்த போது ஒரு உதை விட்டாயே, அந்த உதைக்கு ஈடாகாது இது அத்தனையும் என்று சொன்னார். உன்னுடைய தாய் வயிற்றில் இருந்த போது ஒரு உதை விட்டாயே, அந்த உதைக்கு ஈடாது நீ செய்த அத்தனையும். நீ உன் தாயை சுமந்த போது அவள் இறப்பாள் என்று தெரிந்து சுமந்தாய், உன்னை சுமந்த போது நீ பிறப்பாய் என்று நினைத்து உன் தாய் சுமந்தாள் என்று சொன்னார். பிள்ளைகளாக இருக்கக்கூடிய நீங்கள் எந்த காலகட்டத்திலும் உங்களுடைய கல்வி என்பது உங்களுடைய பெற்றோர்களை தூக்கி விடுவதற்கான ஒரு உச்சாணி ஏணியாக இருக்க வேண்டுமே தவிர எந்த காலத்திலும் நம்முடைய பெற்றோர்களை ததுக்கி விடக்கூடியவர்களாக மாறிவிடக் கூடாது. ஏன்னா ஒரு குழந்தைக்கு தந்தை தான் மிகச்சிறந்த ரோல் மாடல். ஒரு தந்தை எப்படி இருக்கிறானோ அவன் அதுதான் குழந்தைக்கான முதல் ஹீரோ. தாயுடைய அன்புதான் அவனுக்கான புகலிடம். தாய், வாப்பா, பிள்ளை, இந்த மூவருக்கமான உறவு இருக்குல்ல, அது எந்த அளவுக்கு ஆரோக்கியமாக இருக்கிறதோ அந்த அளவுக்கு ஒரு ஆரோக்கியமான சமூகம் உருவாகும். தனிநபர்கள் சேர்ந்ததுதான் ஒரு குடும்பம், அந்த பல குடும்பங்கள் சேர்ந்ததுதான் ஒரு சமூகம். அப்ப ஒரு சமூகம் சீர்பெற வேண்டும் என்றால் தனி மனிதர்கள் சீர்பெற வேண்டும். தனி மனிதர்கள் சீர்பெற வேண்டும் என்றால் குறிப்பாக நமது அடுத்த தலைமுறை சிறப்பான தலைமுறையாக, படித்த தலைமுறையாக, பண்பட்ட தலைமுறையாக, முழுமையான கல்வியை உள்வாங்கிய தலைமுறையாக, ஒழுக்க மிகுந்த தலைமுறையாக, இந்த உலகத்தில் இறைவனுடைய கலாமை, இறைவனுடைய சட்டங்களை நிலைநாட்டுவதற்கு முன்வரிசையே இருக்கக்கூடிய கள போராளியான சமூகமாக இந்த இளைஞர்கள் மிளர வேண்டும் என்றால் அதற்கு நிச்சயமாக கல்வியாளர்களாகி எங்களுடைய ஒத்துழைப்பும், பெற்றோர்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பும் தேவை. எனவே அப்படிப்பட்ட ஒரு முன்மாதிரி சமூகத்தை எப்படி 8வது நூற்றாண்டு இந்த 13வது நூற்றாண்டு வரைக்கும் இந்த ஒட்டுமொத்த உலகத்திற்கும் முஸ்லிம்கள் வழிகாட்டினார்களோ, மீண்டும் அப்படிப்பட்ட ஒரு பொற்காலத்தை கல்வியின் மூலமாகத்தான் படைக்க முடியும். அப்படிப்பட்ட கல்வியில் சிறந்து விளங்கக்கூடிய ஒரு நல்ல மாணவர் சமூகத்தை சிறப்பாக நாம் அமைப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் உதவி செய்வானாக என்று கூறியவனாக, மேலும் இந்த ஒரு சிறப்பான நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த இந்த அமைப்பு இதை ஏதோ ஒரு ஒன் டைம் நிகழ்ச்சியாக கருதி விட்டு விடாமல் தொடராக, அவர் கூட காலைல சொன்னாரு, மாதம் மாதம் வைக்க போறேன், மாதம் மாதம் அவசரப்படாதீங்க, சொல்றதுக்கு ஆரம்பத்தில் ஈஸியா தான் இருக்கும். ஒரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை வையுங்கள். அது ரெகுலரா கண்டினியூ பண்ண பிறகு அப்புறம் கம்மி பண்ணுங்க. நீங்க மாதம் மாதம் சொல்லிட்டு 2-3 மாசம் நடத்திட்டு அப்புறம் முடியாம போயிடும். 2 மாதங்களுக்கு ஒரு முறையோ 3 மாதங்களுக்கு ஒரு முறையோ சிறுவர்களோடு அந்த மாணவர்களோடு உரையாடக்கூடிய, இந்த மாதிரி மட்டும் இல்ல, அவங்க எதுல லேக் ஆகுறாங்க, அவங்களுக்கு என்ன தேவை என்பதை புரிந்து அவர்களை மேலும் நீங்கள் செம்மைப்படுத்துங்கள்.
இந்த சிறுவர்கள் வளர்ந்து நாளை ஆளுமைகளாக மாறும் போது அந்த நன்மையில் ஒரு பங்கு நிச்சயமாக உங்களுக்கும் இருக்கும். ஏன்னா அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும், இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் நன்மை செய்பவர்களுக்கு எவ்வளவு கூலி கொடுக்கிறானோ அதை தூண்டுபவர்களுக்கும் அல்லாஹ் என்ன பண்றான், அந்த அளவுக்கு கூலி தருவான். ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லி இந்த நிகழ்ச்சியை முடிச்சுக்கிறேன். சென்னை, அதாவது அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல 2 நண்பர்கள், இது 70-75 காலத்து கதை, உண்மை சம்பவம், தங்கி இருந்தாங்க. அதுல ஒருவர் நார்மலான ஒரு முஸ்லீம், இன்னொருவர் யாருன்னா கடவுள் இல்லை என்று சொல்லக்கூடிய ஒரு நாத்திகர். இந்த நாத்திகருக்கு ஒரு நாள் முஸ்லீம் என்ன பண்றாரு, 2 பழம் வாங்கிட்டு போறாரு. அந்த பழத்துல ஒண்ணு லேசா அடிபட்டு இருக்கு, இன்னொன்னு நல்ல பழம். நாம என்ன பண்ணுவோம், நாம எந்த பழத்தை சாப்பிடுவோம்? நல்ல பழத்தை தானே சாப்பிடுவோம். ஏன்னா யாராவது தண்ணி கேட்டாலே அப்பதான் நமக்கு தாக வரும், தண்ணி குடிச்சிட்டு தான் நம்ம கொடுப்போம், நம்ம அந்த அளவு நல்லவங்க. ஆனா அவரு என்ன பண்ணாருன்னா நல்ல பழத்தை அவருக்கு கொடுத்துட்டு அடிபட்ட பழத்தை இவர் எடுத்துக்கிறார். அப்ப அவர் கேட்கிறார், ஏமா நீ காசு கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க, நீ நல்ல பழத்தை சாப்பிடு. இல்ல, எங்க தூதர் சொல்லி இருக்கிறார். என்ன சொல்லி இருக்கிறாரு, தான் விரும்புவதை தன் சகோதரனுக்கு விரும்பாத வரைக்கும் அவன் உண்மை முஸ்லீமாக மாட்டார். அந்த கேள்வி கேட்ட மனுஷன் திகச்சிடுறாரு. என்னடா 1400 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு காட்டு மீராண்டி சமூகம் நினைக்கிறோம், உண்மையிலே எப்படி சொல்லி இருப்பாங்களா அப்படின்னு அந்த ரசூலோட வரலாற்றை படிக்கிறார். அன்னைக்கு கேள்வி கேட்ட அந்த தா பன்னீர்செல்வம் தான் புதுக்கல்லூரியுடைய மறைந்த பேராசிரியர் தா அப்துல் ரஹ்மான். இந்தியாவிலே வட்டியை பற்றி PhD பற்றி முனைவர் பட்டம் செய்து நிறைய சகோதரர்களை இஸ்லாத்துக்கு வரவழைத்த பெருமை அந்த தா அப்துல் ரஹ்மானுக்கு இருக்கிறது. அப்ப அந்த தா அப்துல் ரஹ்மானுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஒரு பங்கு நிச்சயமாக அந்த பெயர் தெரியாத அந்த பலன் கொடுத்த சகோதரருக்கும் கிடைக்கும். அதே போல இந்த பிள்ளைகள் நாளைக்கு ஆலமரங்களாக விருட்சமாக மிளிரும் போது உங்களுக்கு மட்டுமல்ல, இங்க பேசி ஊக்கம் கொடுத்த எனக்கும் அல்லாஹ் தஆலா நன்மையை தருவான். அல்லாஹ் தஆலா கடைசி வரைக்கும், நம்முடைய இறுதி மூச்சு வரைக்கும் நன்மைக்காக பாடுபடக்கூடியவர்களாக, அந்த களத்திலே உறுதியாக இஸ்திகாமத்தாக இருந்து பாடப்படக்கூடிய நல்ல முஃமின்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கி அருள்வானாக என்று துஆ செய்தவனாக, துஆ செய்ய தூண்டியவனாக என்னுடைய உரையை முடிக்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.